Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ அவங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். நான் இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பாசிப்பயிறு வச்சு செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 பேருக்கு டிஃபனுக்கு கரெக்டாக வரும். இந்த அரிசி வந்து இப்போ நம்மளுக்கு முழுசாக இருக்குது பச்சரிசி. அதனால் அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு ஒரு சுற்றிக்கிடுவோம். விட்டு விட்டு சுற்றுறதில் ஒரு 2 சுற்றுங்க. அதில் உங்களுக்கு குருணை அரிசியாக போயிடும். அதுவே குருணை அரிசி இருந்துச்சுன்னா நீங்கள் இது செய்ய வேண்டியதில்லை. எதுக்கு இதை நான் இது செய்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊற வைக்கிற டைம் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா ஊற வைக்க வேண்டியதில்லை. கழுவிட்டு டைரெக்டாக நம்ம வந்து குக்கரில் செஞ்சிடலாம். அதுக்காண்டி தான் 1 கப் அரிசிக்கு வந்து 1/4 கப்பு பாசிப்பயிறு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு குக்கரை வச்சு சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி 1 ஸ்பூன் நெய். இது எல்லாமே 1 கப் அரிசிக்கும் ஒரு 1/4 கப்பு பருப்புக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூனு, அப்புறம் முந்திரி ஒரு 8 முந்திரியை உடைச்சி வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. தண்ணியெலாம் இல்லாமல் போட்டு அந்த நெய்யிலையே கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்கின பிறகு 1 கப் அரிசிக்கு வந்து 3 கப்பு தண்ணி அந்த விதமாக ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் அதுக்குள்ளே உப்பை போட்டுருங்க. உப்பு வந்து ரொம்ப போட வேண்டாம். ஒரு 3/4 பதத்துக்கு உப்பு இருந்தால் போதும் ரசனைக்கு. ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த சாப்பாடே வந்து கரிச்சு போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போடுங்க. விசில் வந்து நான் வந்து 2 விசில் வைக்கிறேன். ஒவ்வொரு குக்கருக்கு எத்தனை விசில் வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வைங்க. எப்போவுமே விசில் அடைச்சதோட உடனே திறந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் சென்று அப்புறம் திறங்க. அப்புறம் சாப்பிட்டா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே வெந்திருக்கும். இப்போ விசிலை திறந்து பார்ப்போம். இப்போ ஆப்பை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிக்கிட்டு இருக்கையிலேயே பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. பொங்கல் ரெடி. இதோட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டு கிண்டி விடுங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே 1 கப் அரிசிக்கு உள்ளது தான் அளவு எல்லாமே. நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு முந்திரியை போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். அதை போடுறேன். நீங்கள் முந்திரி வேணாட்டா தவிர்த்துக்கிறங்க. வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வெண்பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு ஒரு சட்னி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஒரு உளுந்த வடை செஞ்சு வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.